அப்படி பயணித்துக் கொண்டிருந்தவர்கள் ஒரு இந்து சகோதரர், ஒரு முஸ்லிம் சகோதரர், ஒரு கிறிஸ்தவ சகோதரர் ஆடி பாடி மகிழ்ந்து அப்படியே கொண்டாடி கொண்டு அந்த கப்பலிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. திடீரென்று பெரும் புயல். அவர்கள் பதற்றத்தோடு நடுநடுங்கியவர்களாக, ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி கிறிஸ்தவ கூப்பிடுறார். எல்லாம் அவங்க கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க. அங்க அவங்க எதிர்பாராத விதமாக சாத்தான் அரக்கனை போல பெரியவனாக அங்கே முன்னே தோன்றி, இதோ நான் உங்கள் அனைவரையும் கொன்றொழிக்க போகிறேன், உங்க அனைவரையும் நான் சாகடிக்க போறேன் அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்டு அவங்க சும்மா இருந்திருப்பாங்களா? நாம அந்த இடத்துல இருந்த என்ன பண்ணிருப்போம்? பயந்து நடுங்கி போய், ஐயோ வேணவே வேணாம், எங்களை விட்டுடு கத்துறாங்க, கூப்பாடு போடுறாங்க. ஆனா சாத்தாமான இறங்கல. திரும்ப திரும்ப கத்துறாங்க, ஐயோ எங்களை விட்டுடு, எங்களை விட்டுடு, நாங்க வாழணும். சாத்தான் வந்து தந்திரமா சூழ்ச்சி செய்து, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், நீங்க என்ன தோக்கடிச்சீங்கன்னா நான் உங்களை விட்டுறேன். சரி அப்படின்ட்டு ஒரு அந்த இந்து சகோதரர் தன்னுடைய கழுத்துல அணிஞ்சிருந்த ஒரு தங்க சங்கிலியை கழட்டி தலையை சுத்தி கடல்ல போடுறார். போட்டு, முடிஞ்சா நீ இதை எடுத்துட்டு வந்துட்டு என்ன சாகடிச்சுக்கோ. சாத்தான் இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செகண்ட்ல எடுத்துட்டு வந்துட்டு அவரை கொன்றொழிக்கும். இரண்டாவதாக முஸ்லிம் சகோதரர் கையில் அணிந்திருந்த அந்த மோதிரத்தை கழட்டி போடுறார். அதையும் எடுத்துட்டு வந்துட்டு கொன்னுருது. இறுதியாக கிறிஸ்தவ சகோதரர் அவர் எங்க இருந்து போனாரா? நம்ம பூனூர் பெரிய நாயகி அண்ணியை சந்திச்சுட்டு, பெரிய நாயகி மாதா இந்த திருத்தலத்திலிருந்து புனித தீர்த்தத்தை எடுத்துட்டு அப்படியே கப்பல்ல போயிட்டு இருக்காரு. அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை, தீர்த்தத்தை குபுக்குன்னு கடல்ல ஊத்திட்டு, முடிஞ்சா இந்த தீர்த்தத்தை அன்னையுடைய அந்த மந்திரிக்கப்பட்ட அந்த புனித தீர்த்தத்தை பிரிச்சு எனக்கு கொடு, அப்புறம் என்ன கொன்றுடு. அங்க பாருங்க, சாத்தான் திமிரி போய்கிறான். அவனுடைய சூழ்ச்சி அங்கே செல்லுபடியாகவில்லை. அற்புத விதமாக அவன் அங்கிருந்து அந்த சாத்தான் ஓடி விடுகிறான். கிறிஸ்துவ சாகலை, இறக்கல. என்ன செஞ்சிருப்பாரு? பெரிய நாயகி தாய்க்கு வந்து என்ன சொல்லியிருப்பாரு? நன்றி சொல்லியிருப்பாரு. அனைவரும் சொல்லுவோம், பெரிய நாயகி அன்னையே நன்றி சொல்லுவோம். பிரைஸ் லார்ட். பெரிய நாயகி அன்னையே உமக்கு நன்றி. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, இதே போன்றுதான் இன்றைய நாளின் நற்செய்திகளை பார்த்தாலும் யாரு வந்து இயேசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறது? பரிசேயர்கள் சூழ்ச்சி செய்யறாங்க. இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று. இந்த சூழ்ச்சியை பற்றி திருவிழியத்துல ஆராய்ஞ்சுன்னா, திருவிழியத்துல தொடக்க நூல்ல இருந்து கடைசி வதியில இந்த சூழ்ச்சி இருக்கு. அதுக்கு ஒரு சில மேற்கோள்களை காட்ட ஆசை கொள்கிறேன். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தையில பார்த்தோம்னா, அதுல இருந்து தொடங்கினா கடவுள் எல்லாத்தையும் படைக்கிறாரு. படைச்சிட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் யாரு கொடுக்கிறாரு? ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கிறார். அப்படி கொடுத்திருந்தும் அங்க ஒரு சாத்தான் இருக்கிறது. எந்த ரூபத்துல? பாம்பு ரூபத்துல சாத்தான் வந்து, இவங்களுக்கு மட்டும் என்ன இந்த செல்வாக்கு? நான் மண்ணுல ஊர்ந்து போகணும், நான் கஷ்டப்படணும், நான் துன்பப்படணும், யாராவது பார்த்தா என்ன அடிச்சிருவாங்க, என்ன கொன்னுடுவாங்க, இவங்க மட்டும் ஆட்டப்பாடத்தோட எல்லா வகையான அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிப்பதா நான் விடுவேனா? சூழ்ச்சி. போய் அந்த பெண்ணிடம், பெண் யாரு? யாவாளிடம் போயிட்டு, கடவுள் உங்களை அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லவா? அதுக்கு அந்த பெண் யாவாள் சொல்றாங்க, இல்ல, ஒரே ஒரு மரத்தினுடைய கனியை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஏன் சாப்பிடக்கூடாது?
சாப்பிட்டாக்க நாங்க அழிஞ்சிருவோம். யாரு சொன்னது? நீங்களும் கடவுளை போல் ஆவீர்கள். எப்படி சூழ்ச்சி செய்யறான் பாருங்க சாத்தான். நீங்களும் கடவுளை போல் ஆவீர்கள். சூழ்ச்சி, அந்த பெண் மயங்கினாங்க, ஆதாமும் மயங்கியாச்சு, கடைசியா பாவம் நம்மளை வந்து பிடிச்சு. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அதே தொடக்க நூல் புத்தகத்துல பார்த்தோம்னா, ஈசாக்கு தலைமகன் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய மூத்த மகன் யாரு, ஏசாவை அழைக்கிறார். ஏசாவை அழைச்சு, அன்பு மகனே, நான் சாக போறேன், சாகத்துக்கு முன்னாடி உனக்கு ஆசீர்வாதத்தை நான் பொழிய போறேன். எனக்கு கறி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, வேட்டைக்கறி கொண்டு வா, நான் சாப்பிட்றேன். இத யார் ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டது? அவருடைய மனைவி ரெபேக்கா ஒட்டு கேட்டு, மூத்த மகனுக்கு எதுக்கு ஆசீர்வாதம், தலைமகனுடைய உரிமை யாக்கோப்புக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி தந்திரமா சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணாங்க, அப்படியே அவருக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது போன்று சூழ்ச்சிகள் திருவுளியம் முழுவதும் நிரம்பி கிடக்கிறது. அதே போல திருவுளியத்திலே பார்த்தோம் என்றால், இயேசுவை எப்படி வார்த்தையில் சிக்க வைக்கலாம், இயேசுவை எப்படி ஏமாற்றலாம், இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று அவரோடு இருந்தவர்களே, அவரை அறிந்தவர்களே, அவர் செய்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் கண்டவர்களே அவருக்கு எதிராக திரும்புகிறார்கள். ஆனால் ஈசாண்டவர் அதனை பொருட்படுத்தவில்லை. சிறந்த உதாரணம் பாருங்கள் சூழ்ச்சிக்கு. அவருடைய அன்பு சீடர்கள் 12 பேர் இருக்கிறாங்க. அந்த 12 பேர்ல அந்த யூதாசு என்ன பண்றாரு, பணத்துக்காக, அழிந்து போகும் அந்த பணத்துக்காக எப்படி இயேசுவை காட்டி கொடுக்கலாம் என்று சூழ்ச்சி செஞ்சு தந்திரமா என்ன பண்ணி காட்டி கொடுக்கிறாரு, முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறார். பாருங்க, அப்போ மத்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, இயேசுவை எப்படியாவது ஒழிச்சிடணும். இன்றைய நாளின் நற்செய்தியிலையும் பாருங்க, பரிசேயர்கள் வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று சூழ்ச்சி செய்தார்கள். ஆனால் இயேசு ஆண்டவர் என்ன செய்தார்? வெளியே போனதும் அதை ஒரு பொருட்டாவே அவர் எடுத்துக்கல. எல்லாத்துக்கும் சுகம் கொடுக்கிறார், குணம் கொடுக்கிறார். அதுதான் இறைவாக்கினர் ஏசாயா உரைத்த வாக்கு நிறைவேறியது என்று இயேசு ஆண்டவரை பற்றி புகழ் பாவம் போன்று இறை வார்த்தைகள் அதனை தொடர்ந்து வந்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இந்திய நவீனமயமான உலகிலே நாமும் சூழ்ச்சிக்கு உள்ளாகிறோம், நாமும் சூழ்ச்சி செய்கிறோம். நம்மையும் சாத்தான் சூழ்ச்சிக்கு உள்ளாகிறது, நமக்கு எதிராகவும் சாத்தான் சூழ்ச்சி செய்கிறது. சாத்தான் எங்க இருக்குது? சாத்தான் எங்க இருக்கு? நம்ம கூடயேதான் இருக்கு. எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் திரும்பி பாருங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை திரும்பி பாருங்க. சாத்தான் வேற எங்கேயும் இல்லை, நம்ம கூடவே தான் இருக்கு, நம்ம குடும்பத்திலேயே தான் இருக்கு, நம்முடைய உறவுகள் வடிவத்துல இருக்கு, நம்முடைய நண்பர்கள் வடிவத்துல இருக்கு. நீ கார் வாங்கிட்டியா, நீ வீடு கட்டிட்டியா, உன் பிள்ளைக்கு திருமணம் நடத்திட்டியா, நீ மட்டும் எப்படி இதெல்லாம் செய்யலாம்? இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இதெல்லாம் நடக்குதா இல்லையா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு சொல்வது என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ச்சி இருக்கலாம், உங்களை பிறர் ஏமாற்றலாம், உங்களுக்கு எதிராக பல்வேறு திட்டங்களை தீட்டலாம், சதி திட்டங்களை தீட்டலாம். ஆனால் நான் உங்களை கைவிட மாட்டேன், உங்களோடு கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை மீட்பேன், உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் பிரியமானவர்களே, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கிற நீங்க சூழ்ச்சி செய்யறவங்களாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? சூழ்ச்சி செய்யறவங்களாக இருக்கக்கூடாது, மாறாக ஆசீர்வாதத்தின் மக்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதத்தின் மக்களாகவே இருக்க வேண்டும்.
நாம் இன்று அன்னையை நோக்கி, பெரிய நாயகி தாயை நோக்கி, இதோ இந்த சனிக்கிழமையிலே எத்தனையோ எண்ணங்கள் ஏக்கங்களோடு வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் சூழ்ச்சிகளை செய்திருக்கலாம். நம்மை ஒழிக்கலாம் என்று சதி திட்டம் தீட்டி இருக்கலாம். ஆனால் அத்தனையும் அவர் பாதத்தில் வந்து அமர்ந்து அம்மா என்று சொல்லி அழைத்து, இதோ உம்முடைய பிள்ளைங்க நாங்க வந்துட்டோங்கம்மா, எங்களை கண்ணோக்கி பாருங்கம்மா, எங்களுடைய கஷ்டங்களை பாருங்கம்மா என்று சொல்லி கேட்டீர்கள் என்றால் கண்டிப்பா அன்னை பெரிய நாயகி செவி கொடுப்பார்கள். அன்று எகிப்திலே இஸ்ராயல் மக்கள் படும் துன்பத்தை கண்டு மோசேவை கடவுள் அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? இதோ எகிப்திலே என்னுடைய மக்கள் படும் துன்பத்தை என்னுடைய கண்களால் கண்டு, அவர்களுடைய அழுகுரல் என்னுடைய காதால் கேட்டேன். இதோ நீ போ, அவர்களுக்கு மீட்பினை கொடு, அவர்களை விடுவி என்று சொல்லி அனுப்புகிறார். அதே போன்றுதான் அன்னையை நோக்கி நீங்கள் வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் இன்றோடு தீர்ந்து விட்டது என்று நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி, ஒரு சில மணித்துளிகள் வீண் பராக்குகளுக்கு இடம் கொடாமல் இதோ அமைதியிலே அன்னையை நோக்கி, நம் அன்பு ஆண்டவரை நோக்கி, அன்பு ஆண்டவரே, இதோ எத்தனையோ பிரச்சனைகளை, எத்தனையோ நோய்களை, தீராத வியாதிகளை குணமாக்கினீரே. இதோ உம்முடைய அன்னை வழியாக நாங்கள் அனைவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, உமக்கு மகிமை சேர்க்க இதோ இந்த பெரிய நாயகி அன்னையின் திருத்தலத்தை நாடி ஓடி வந்திருக்கிறோம். எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இதோ எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுடைய கவலைகள் கண்ணீர்கள் அனைத்தையும் இதோ இந்த தருணத்திலே சமர்ப்பிக்கிறோம். எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். இதோ நீரே எங்களுடைய தெய்வம், நீரே எங்களுடைய ஆண்டவர், நீரே எங்களுடைய இரட்சகர். உம்மாலன்றி வேறு எவராலும் எங்களுக்கு மீட்பு இராது என்ற நம்பிக்கையிலே நாங்கள் அனைவரும் உம்மையே துதிக்க வரமருளும் என்று சொல்லி உருக்கமாக ஜெபிப்போம்.